இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்கோட லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட பிளாட்டினம் கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ தான். அதே மாதிரி அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,90,000 ரூபாய் எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து சங்ஷன் ஆன மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்ரூவல் கிடையாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் டைம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட்டட் ஆகி நமக்கு எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து அலோகேட் ஆகும். ஸோ அதோட ஃபுல் ஸ்டோரியை டீட்டெயிலாக சொல்கிறேன், பாருங்கள். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்ததுன்னா கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி கிரெடிட் கார்டு ரிலேட்டடான ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். அதுக்கு அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பர், இந்த மூணையும் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ இந்த மூணையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கேவிசியை வந்து அப்டேட் வந்து பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் 12 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஆதார் ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிருச்சு. இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து சேலரிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எலிஜிபிள் இருந்ததுன்னா உங்களுக்கான அப்ராக்சிமேட் கிரெடிட் லிமிட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ப்ரீ அப்ரூவ்டு மட்டும்தான், இது ஃபைனல் அப்ரூவ்டு வந்து கிடையாது. ஏன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன் அப்படின்னு போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,90,000 ரூபாய் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கீழே வந்து ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. ஸ்குவாரல் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கான ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபரில் இந்த கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபீயும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அமேசானில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது உங்களோட ஒர்க்கிங் டீட்டெயிலை வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்கனைசேஷன் நேம் அப்படின்னா உங்களோட கம்பெனி நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி சேலரிடாக இருந்தாலும் சரி உங்களோட கம்பெனி நேமை கேட்பாங்க. அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஆஃபீஸ் இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா உங்களோட அனதர் ஒன் ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கம்பெனி நேம் அப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் இமெயில் ஐடி ரெண்டையும் வந்து கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில், உங்களோட பர்சனல் டீட்டெயிலில் ஒரு சில அடிஷ்னல் டீட்டெயிலை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அதை வந்து ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட கேட்டகிரி, இதில் வந்து கேஸ்ட் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரியா இல்லை எந்த கேட்டகிரின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் நான் ஜென்ரல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ரிலீஜன், இதில் வந்து ஹிந்துவா கிறிஸ்டினா இல்லை முஸ்லீமா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இன் இந்தியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜன், இதில் மறுபடியும் வந்து ரிலிஜன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் நான் வந்து ஹிந்து சிஎம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக அதே கொஸ்டின் தான், அதுலேயும் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. இது பிரைவேட் லிமிட்டடா பப்ளிக்கா இல்லை கவர்மெண்ட்டாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதில் நான் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சிகேஒசி நம்பர் கேட்டிருக்காங்க. இது உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள், ஜஸ்ட் ஃபார் ஆப்ஷனல் தான். இல்லைனா இதை வந்து அப்படியே பிளாங்காக விட்டுட்டு அடுத்தது உங்களோட மதர் நேமை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்குவாரல் பண்ணிங்க அப்படின்னா
இதில் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருந்ததுன்னா இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் எனபிள் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஆப்ஷனும் வந்து காமிக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு மாதமும் பே பண்ணக்கூடிய பில் அமௌண்ட்டை நம்மளோட அக்கௌண்ட்லேருந்தே ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க இது வந்து. ஸோ நான் அதை வந்து எனபிள் பண்ணலை, அதனால் அப்படியே விட்டுட்டு இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்துருவோம், அது வந்து இங்கே வெரிஃபைட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அட்ரஸ், அடுத்தது ஆஃபீஸ் அட்ரஸ் ரெண்டுமே வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய டைம் ஃபில் பண்ணதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி கரண்ட் அட்ரஸும் ஆஃபீஸ் அட்ரஸும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை சேஞ்ச் பண்ணனா எடிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்னோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிட்டேன், இதில் ஆஃபீஸ் அட்ரஸையும் வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த கார்டு வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னா எந்த அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து கரண்ட் ரெசிடென்ட் அப்புறம் வந்து ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கரண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ்க்கு கார்டு வந்து டெலிவரி ஆகும். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது உங்களை கைட் பண்ணாங்களா, இந்த கார்டுக்கு அப்ளை பண்ண சொல்லி உங்களை வந்து கைட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளை யாருமே கைட் பண்ணலை, அதனால் நான் நோ கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு கீழே 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன் அப்படின்னு போட்டு நம்மளுக்கான கிரெடிட் கார்டு லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷோ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு லிமிட்டை வந்து நமக்கு வந்து ஃபைனலைஸாக ஷோ பண்ணதும் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஸோ அப்போ நமக்கு கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நானும் நினச்சேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐஓபி பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அது எனக்கு ப்ரீ அப்ரூவ்ட் ஆயிருந்து. இதே மாதிரி தான் ஃபில் பண்ணேன். ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் எனக்கு கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து என்னோட ஐஓபி பேங்க் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை போய் செக் பண்ணால் அங்கே எனக்கு கிரெடிட் கார்டு வந்து ஷோ ஆயிடுச்சு. ஸோ அது மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1,90,000 கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பரையும் இங்கே கொடுத்துருக்காங்க, டெலிவரி அட்ரஸையும் வந்து காமிச்சிட்டாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஃபிசிக்கல் கார்டு வில் பி டெலிவர்டு வித்தின் 7 to 10 ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து எந்த ஒரு கிரெடிட் கார்ட்லையும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கார்டு ஃபைனல் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்தவரையிலும் இது எல்லாமே ஃபேக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்ரூவல் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து பாருங்கள், நம்ம வந்து கிரெடிட் கார்டை வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. மொபைல் பேங்கிங் ஐ மொபைல் அப்படிங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை லாகின் பண்ணிவிட்டு கார்டு அண்ட் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மேனேஜ் கார்டு, அப்புறம் எனபிள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ அப்போ நமக்கு கார்டு வந்து எனபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை போயிட்டு செக் பண்ணால் எந்த கார்டுமே ஷோ ஆகலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் நான் இதே மாதிரி ஏமாற்றப்படுறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி இதே வீடியோ போட்டிருப்போம். ஆனால் அது வந்து ஐசிஐசிஐ பேங்கோட வேறு ஒரு கிரெடிட் கார்டுக்கு நான் அப்ளை பண்ணேன். அப்போவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மெயிலுமே எனக்கு வந்து வந்திருந்தது. சரி அப்போ நமக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஐசிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை போய் செக் பண்ணால் அங்கே எந்த விதமான கார்டும் நமக்கு ஷோ ஆகலை. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஸ்டேட்டஸை போய் செக் பண்ணால் 3 to 7 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபைனல் கன்ஃபர்மேஷனே ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்தவரையிலும் ஃபேக்கான ஒரு கிரெடிட் லிமிட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இது வந்து ரியல் கிடையாது. இது வந்துட்டு நீங்கள் வந்து கொட்டாக் மகேந்திரா பேங்கோ இல்லை ஐஓபி இந்தியன் பேங்க் இல்லை வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்ரூவல் ஆகாமல் இது மாதிரி கிரெடிட் லிமிட்டை காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கார்டு வந்து டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி காட்டவே மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து 7 ஒர்க்கிங் டேஸில் கார்டு வந்து டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி எந்த பேங்க்கில் போட்டாலுமே மோஸ்ட்லி கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்தவரையும் இது ஒரு ஃபேக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிரெடிட் லிமிட் கொடுத்தாலும் உங்களுக்கு உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் கிரெடிட் கார்டு ஷோ ஆகாத வரைக்கும் அந்த கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா கார்டு அப்ரூவ்ட் ஆகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.